மக்களே எல்லாருக்கும் வணக்கம். 2025 இதுதான் ஃபர்ஸ்ட் விலாக்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டு, அதாவது நம்ம இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ஒரு தம்பியை தான் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கேங்க. வாங்க போவோம். ஒரு சரியான சம்பவம் ஆகி போச்சுங்க. சொல்கிறேங்க, என்னன்ட்டு சொல்கிறேன். நம்ம தம்பி வேறு வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அப்படி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் என்ன ஆயிடுச்சுனாங்க, இந்த 360 வந்து நேற்றைக்கு தான் டெலிவரி வந்துச்சுங்க. எனக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு தெரியாதுங்க இந்த மாதிரி கேமராலாம் நான் யூஸ் பண்ணதில்லை. அது யாராவது யூஸ் பண்ணுறதையும் நான் பார்த்ததும் கிடையாது. எப்படி மாட்டியிருக்காங்க, என்ன ஏது, எப்படி மாட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே ஐடியாவே நம்மளுக்கு கிடையாது. காலையில் எடுத்து அதெல்லாம் மாட்டிட்டு நான் வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கிளாம்பெல்லாம் அது இதையும் போட்டு மாட்டியிருக்கிறேன். மாட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். கேமரா விழுந்துடக்கூடாது, ஏதாவது எப்படி மாட்டுறதுன்னு தெரியாமல் விழுந்துடக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப கவனமாக தான் வந்தேன். அந்த லென்ஸோட ப்ரொடெக்டர்னு நினைக்கிறேங்க, அது மேலே ஒன்று மாட்டியிருப்போம். அது கழட்டு கீழே விழுந்துருச்சு. சங்கின்னு விழுந்துருச்சு. நானும் நிறைய நேரம் தேடி பார்த்தேன், எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. நம்மளுக்காக அங்கே ஒரு தம்பி வேறு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அப்படின்னு நான் 10:30 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். 10 to 10:30 வந்துடுவேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே பாதி என்ன ஆயிடுச்சு, 10:30 போகுதுங்க. அதனால் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட் டைம் அந்த இன்ஸ்டா 360 நம்ம வந்து மாட்டுறோம். இன்றைக்கே இப்படி ஆகிப்போச்சுங்கிறப்போ கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அது நேற்றுக்கு தான் டெலிவரி வந்துச்சு. இன்றைக்கி தான் சரி ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி போகலாங்கிறது, இந்த தம்பியை பார்க்க போகலாங்கிறது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ணோன்னு நினைக்கிறேன். 3 நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ணோம். அதே மாதிரி அந்த கேமரா வந்துச்சு. சரி அப்போ நம்ம போகிறப்போ அதையும் மாட்டிகிட்டே போய் தான் பார்த்துருவோம் அப்படின்னு நானும் எடுத்தெல்லாம் அடிச்சு பிடிச்சி மாட்டி வந்துட்டேன். அந்த லென்ஸ் ப்ரொடெக்டரை நான் சரியாக மாட்டலையாட்டிருக்கேங்க, எனக்கு தெரியல. நானும் குத்து மாட்டிட்டு வந்துட்டனாட்டிருக்கு. அது காற்றுக்கு பறந்துருச்சு, எங்கேன்னு பறந்துருச்சு. நானும் எங்கெங்கேயோ இவ்வளோ நேரம் நின்று தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதுக்குள்ளே வண்டியை நிறுத்தி வச்சுட்டு இருந்தப்போ பார்த்தா இன்னொரு தம்பி வந்தார், நவீன் அப்படின்ட்டு. ஆனால் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவர் கூட கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தார். வண்டியை வச்சுட்டு ஃபோட்டோஸ் எடுத்து அவர் அப்படியே கிளம்பிட்டார். கொஞ்சம் டைம் ஆகி போச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிற தம்பி வந்து சூப்பர் டைப்புங்க. அந்த தம்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜூன் மாதத்துலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இடையில ஒரு டைம் மீட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணோம். ஆனால் என்னால் அந்த டைம் கரெக்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் பார்த்தா கிளம்பி போயிட்டார். அவர் வந்து திருப்பூர். ஆக்சுவலாக இவர் என்ன பண்ணுறாருன்னா, சேலத்தில் காலேஜில் படிக்கிறாராட்டிருக்கு, அங்கேயே ஹாஸ்டலில் தங்கி இருப்பாராட்டிருக்கு. ஸோ அப்போ என்னென்னா, எப்போவாச்சும் லீவ் டைமில் தான் எங்கள் வீட்டுக்கு வருவாராட்டிருக்கு. அப்போது இடையில ஒரு டைம் அவருக்கு லீவ் இருக்கிறப்போ ஏதோ அண்ணா பார்க்கலாமா அப்படின்ட்டு ஏதோ மெசேஜ் பண்ணியிருந்தாரு. நானும் சரி அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனால் என்னால் ஏதோ சூழ்நிலை, முக்கியமான சூழ்நிலைகள் ஏதோ ஒன்று, அதனால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இன்ஸ்டா 360 நேற்றைக்கு வாங்கினது தாங்க. என்னன்னு தெரில பாருங்கள். இப்போ திடீர்னு இந்த மாதிரி இப்போ ஆன் பண்ணேன், இந்த மாதிரி கோடாக ஒரு மாதிரி வித்தியாசமாக வருது. டிஸ்பிளேல ஏதாவது பிரச்சனையா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையானு தெரிலங்க. என்ன சொல்லுதுன்னே தெரிய மாட்டேங்குது, கண்ணே தெரிய மாட்டேங்குது. சரி அப்புறம் போய் தான் பார்க்கணும். இதை ஒரு வழியாக கரும்பத்தம்பட்டி வந்துட்டேங்க. இன்னும் ஒரு அழுத்தழுத்துனா போயிடலாம் அவினாசி சட்டுன்னு. பாபம் அதே இப்போ கொஞ்சம் என்னால் டைம் ஃப்ரீ பண்ணிக்க முடிய மாட்டேங்குதுங்க. அதனால தான் நிறைய நாள் ஆச்சு இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டு, நிறைய நாள் ஆச்சு வீடியோஸ் போட்டிருக்க மாட்டேன். ஆனால் இந்த தம்பி வந்து எனக்கு இது வந்து 2வது டைம். ஏன்னா ஏற்கனவே ஒரு டைம் பிளான் மிஸ் ஆகி போச்சு. இப்போ வந்து 2வது டைமாக சரி போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பிட்டேன். ஆனால் லென்ஸோட அந்த ப்ரொடெக்டர் மிஸ் ஆனது கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. சரி, ஹலோ
டைம் அப்படிலாம் இருக்கும். ஆனால் நல்லா இருக்கு. என்னன்னா லைட்டாக ஒரு வெயில், அதே டைமில் ஒரு குளிர், அப்படியே பைபாஸில் வண்டி ஓடிட்டு போகிறதுக்கு நிறைய நாள் ஆச்சுங்க. இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்து லோக்கல்லையே தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இந்த பைபாஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து நிறைய நாள் ஆச்சு. அவர் அவினாசி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாரு. வாங்க போகலாம். தம்பி எங்கே இருக்கீங்க? அங்கேயே இருக்கு. நான் நல்லா இருக்குங்க தம்பி. வாங்க உட்காருங்க. அந்த சைடு போகலாம், உட்காருங்க. நல்லா உட்காந்துக்குங்க. போலாமா? அந்த தம்பியை பிக்கப் பண்ணிட்டோங்க. நம்ம அவருக்கு கூட்டிகிட்டு போய் இங்கே எங்கேயாவது நிற்க வச்சு அழகாக கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்து தரணும். ஏதாவது ஒரு ஸ்பாட்டை பிடிச்சி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்து வந்துடலாங்க. வாங்க போகலாம். பைபாஸில் ஒரு அழுத்தழுத்தி போல வரலாமா? நல்லா பிடிச்சிட்டு உட்காந்துக்குவீங்களா? நல்லா உட்காந்துக்கணும் தம்பி. பின்னாடி போயிட மாட்டீங்களே? பின்னாடி போயிட மாட்டீங்களே? அந்த தம்பியை வச்சுட்டு பைபாஸில் ஒரு ஸ்ட்ரெச் விட்டு பார்க்கலாங்க. ஓகேவா? போதுமா? அதுங்க இந்த ஸ்பாட்டில் நின்று ஃபோட்டோஸ் எடுத்தால் ஒன்றும் நல்லா வரல. அதாவது நிழலை பிடிக்கணும் போய். ஓகேவா? ஓகே தம்பி, கொடுங்க. வெயிட் கம்மி தான். உங்களுக்கு வெயிட் கம்மி தான். இங்கே இருக்கும் நிழல் கிடைக்கும். இதா இங்கே ஓகேவா நிழல்? இது ஓகேவா? எனக்கு ஸ்பாட் தெரியாது. Those celestial messengers reminding us that even the smallest rock can have a hand in sculpting worlds. Asteroid. நல்லா உட்காந்துக்குங்க தம்பி. ஓரளவுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சுங்க. இடையில 2-3 ஹிந்திக்காரங்களாம் வேறு வந்து எடுத்தாங்க. ஸோ இப்போ நம்ம தம்பி அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு கோயம்புத்தூர் கிளம்ப வேண்டியதாங்க. ஒரு டீயை போட்டுங்க, தம்பி அனுப்பிச்சி விட்டு அப்படியே கிளம்பலாங்க. சரியா? சரி தம்பி, சரி. பாய் பாய். ஓகேடா, கண்டிப்பாக கண்டிப்பாக, ஷூர். அவ்வளோதாங்க. கரெக்டாக அவினாசிக்கிட்ட தாண்டி வர்றப்போ போலீஸ்காரங்க நின்றுட்டு இருந்தாங்க. சரி நிறுத்த சொன்னாங்க. நிறுத்தி அவங்க எல்லாம் விசாரித்தாங்கங்க. அட்ரெஸ்ஸு டீட்டெயில்ஸ்லாம், லைசன்ஸு இதெல்லாம் வாங்கி பார்த்துட்டு தாட்டி விட்டாங்க. ஓகேங்க, தம்பியை பேசிட்டு அனுப்பிச்சி விட்டாச்சு. நல்ல பையன். அவன் கூட்டிகிட்டு ஒரு 2 ரவுண்டும் அடித்து வச்சு வண்டியில். அப்புறம் தம்பி நிறைய ஃபோட்டோஸ் கேட்ட, அப்படி எல்லா ஃபோட்டோஸும் எடுத்தும் கொடுத்தாச்சு. அவ்வளோதான். தம்பி இன்னைக்கு ஹாப்பி, நம்மளும் ஹாப்பியாக சந்தோஷமாக அப்படியே கிளம்புறோம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா, என்னோடய பேர் ஜான், கோயம்புத்தூர். இது மாதிரி அப்பப்போ ஏதாவது வீடியோஸ் எடுத்து போடுவேன், பாருங்கள். ஓகே, பாய்.